வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு சில நாட்களாக நம்ம யூஎஸ் ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதில் ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, நம்ம NASDAQ 100 இண்டெக்ஸ் ஃபண்டில் பண்ணலாமா இல்லை ETF பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கொஷின் இருந்தது. அதில் நம்ம டெக் ஸ்டாக்ஸை விரும்புனா NASDAQ 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அல்ல ETF இதில் எதிலெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரும்போது, இப்போ எவ்வளோ நம்மளுக்கு பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கும், மந்த்லி ஆர் வீக்லியில் எவ்வளோ நம்ம சிப் போட முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இப்போது மோத்திலால் ஆஸ்வால் NASDAQ 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் பண்ணான்னா ₹500 இருந்தே நீங்கள் போடலாம். ETFல பார்த்தீங்கன்னா ₹100 இருந்தே போடலாம். எவ்ரி சிப் ஒரு ஷேரோட மதிப்பு ₹100 பக்கம் இருக்குது. இல்லை சில சமயம் ஃபண்டில் ஸ்டார்டிங்லேயே 5K அதாவது 5000 போடணும், சிப் மினிமம் ₹1000 போடணும் அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த NASDAQ 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஒரு ETFல நம்ம பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு உள்ள பாயிண்ட்டை விட இப்போ ரெண்டாவதாக வர 2 விஷயந்தான் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபண்டோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக க்ளோசிங் நேவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு லிமிட் ஆர்டர் போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவசியம் கிடையாது. இவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐநாவில் கரெக்டான டைமில் க்ளோசிங் பேசிஸில் பை பண்ணிடுவாங்க. இந்த ஆட்டோ பையிங்க்கு அவங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கிறாங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் வச்சுருக்கிறாங்க. அதில் 0.1% அதில் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து தாங்க. ஒரு ETFல நம்ம 2% 3% நமக்கு தெரியாம ஹை ப்ரைஸில் நம்ம வாங்கிறத காட்டிலும் கரெக்டான க்ளோசிங் ப்ரைஸில் கரெக்டான ஐநாவில் வாங்கிறதுக்கு இவங்களே வாங்கி தந்துடுறாங்க. இதுக்கு தான் இந்த அடிஷ்னல் சார்ஜஸ் நம்மளுக்கு 0.1% பே பண்ணிக்கணும். இது நம்ம ஈஸியாகவே பே பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ETFல வாங்குறப்போ லிமிட் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம லிமிட் போட்டு ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். அந்த ப்ரைஸ் அன்னைக்குன்னு பார்த்து மேலே போய்கிட்டே இருக்கும். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ப்ரைஸில் அந்த ப்ரைஸ் நிற்காமல் போயிட்டுருக்கோம். இதனால நம்ம ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ண ப்ரைஸ் வராதனால நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் கூட போயிருக்கலாம். அந்த மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபண்ட் வரவே வராது. ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த க்ளோசிங் நேவில் பை பண்ணி நம்மளுக்கு அந்த ப்ரைஸில் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கேஸில் NASDAQ 100ல் கண்டிப்பாக ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஎஸ் ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை டெக் ஸ்டாக்ஸ்லேயோ முக்கியமாக NASDAQ 100ல் நீங்கள் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் NASDAQ 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்தியாவில் நம்மளுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதில் பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த ஒரு கம்பெனிஸையோ எந்த ஒரு ப்ரோக்கர்ஸையோ நான் ப்ரொமோட் பண்ணல. இதில் பெஸ்ட்டாக இருக்குது மோத்திலால் ஆஸ்வால். உடனே எல்லாருமே கேட்பீங்க, எக்ஸ்பென்ஸ் மற்ற ப்ரோக்கர்ஸ் மற்ற கம்பெனிஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனால் நம்மளுக்கு ட்ராக்கிங் எரர் நம்ம இதில் எப்போவுமே பார்க்கணும். ட்ராக்கிங் எரர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபண்டு ஒரு கம்பெனியோட AUM எது அதிகமாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணால் நம்மளுக்கு ட்ராக்கிங் எரர் ரொம்பவே கம்மியாக இருக்கும். மார்க்கெட் லீடர் அதாவது டாப் 1 2 3 4 பிளேசஸில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட நம்ம ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் ஒரு யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நம்ம மற்ற இதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதில் ட்ராக்கிங் எரர் AUM இதெல்லாம் பார்த்துட்டு சூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு டாப்பில் போயிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ யூஎஸ் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கீப்பப் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியமானது. சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.